Hello students, welcome to 10th standard science class. Today we are going to learn Unit 12 Plant Anatomy and Plant Physiology Part 6. In previous video we learnt about chloroplast. Today we are going to learn about mitochondria. Mitochondria are filamentous or granular cytoplasmic organelles present in cells. The mitochondria were first discovered by Kolliker in 1857 as granular structure in striated muscles. மைட்டோகாண்ட்ரியாங்கிறது பிளான்ட்ஸில் செல்லுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆர்கனல். இது வந்து ஃபிலமெண்டஸ்னால் நூல் மாதிரி இருக்கிற ஒரு ஆர்கனல். இந்த மைட்டோகாண்ட்ரியாவை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணவரோட பேர் காலிக்கர். எந்த இயர்னா 1857. Mitochondria are organelles within eukaryotic cells that produce adenosine triphosphate, which form the energy currency of the cell. For this reason, the mitochondria is referred to as the powerhouse of the cell. Mitochondria vary in size from 0.5 micrometer to 2.0 micrometer. Mitochondria contain 60 to 70% protein, 25 to 30% lipids, 5 to 7% RNA and small amount of DNA and minerals. மைட்டோகாண்ட்ரியாவை சிங்குலரில் சொல்லணும்னா மைட்டோகாண்ட்ரியன் அப்படின்னு சொல்லலாம். மைட்டோகாண்ட்ரியா யூகேரியாட்டிக் செல்ஸில் இருக்கும். இங்கே என்ன செய்யும்னா ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏடிபி அப்படிங்கிறது செல்லுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த மைட்டோகாண்ட்ரியாவை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லலாம். இதோட சைஸ் எப்படி இருக்குன்னா 0.5 மைக்ரோமீட்டர்லேருந்து 2.0 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதில் என்ன இருக்கும்னா 60 to 70% ப்ரோட்டீன் இருக்கும், 25 to 30% லிப்பிட்ஸ் இருக்கும், 5 to 7% RNA இருக்கும், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏவும் மினரல்ஸும் இருக்கும். Structure of mitochondria. Mitochondrial membranes. It consists of two membranes called inner and outer membrane. Each membrane is 60 to 70 angstrom thick. Outer mitochondrial membrane is smooth and freely permeable to most small molecules. It contains enzymes, proteins and lipids. It has porine molecules which form channels for passage of molecules through it. மைட்டோகாண்ட்ரியாவில் 2 மெம்பரைன்ஸ் இருக்கும். அது என்னென்னா அவுட்டர் மெம்பரைன் அண்ட் இன்னர் மெம்பரைன். அவுட்டர் மெம்பரைன் இன்னர் மெம்பரைன் ரெண்டுலேயுமே 60 to 70 ஆம்ஸ்ட்ராங் திக்னஸ் இருக்கும். அவுட்டர் மெம்பரைன் ஸ்மூத்தாக இருக்கும், இதில் எந்த ஃபோல்டிங்ஸுமே இல்லை. இது வந்து பெர்மியபிள் அப்படின்னா எல்லா மாலிக்யூல்ஸுமே ஈஸியாக பாஸ் ஆகும். இதில் என்சைம்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் இருக்கும். போரின் மாலிக்யூல்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரோட்டீன் இருக்கும். இது என்ன செய்யும்னா ஒரு வே மாதிரி ஃபார்ம் பண்ணும். அந்த வே வழியாக தான் மாலிக்யூல்ஸ் வந்து ஈஸியாக பாஸ் ஆகும். இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன் இஸ் செமி பெர்மியபிள் மெம்பரைன் and regulates the passage of materials into and out of the mitochondria. It is rich in enzymes and carrier proteins. It consists of 80% proteins and lipids. Inner mitochondrial membrane இது செமி பெர்மியபிள். குறிப்பிட்ட மாலிகுல்ஸ் மட்டும் தான் உள்ளே அனுப்பும். அதாவது எந்த மாலிகுல்ஸ் உள்ளே வரணும், எந்த மாலிகுல்ஸ் வெளியே போகணும் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுறது இந்த இன்னர் மெம்பரைன் தான். இதுலேயும் என்சைம்ஸ் இருக்கும், கேரியர் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இதில் 80% ப்ரோட்டீன்ஸும் லிப்பிட்ஸும் இருக்கும். கிறிஸ்டே. The inner mitochondrial membrane gives rise to finger-like projections called cristae. These cristae increase the inner surface area of the mitochondria to hold variety of enzymes. இன்னர் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கிற ஃபோல்டிங்ஸ் நம்ம ஃபிங்கர் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் கிறிஸ்டே. இது என்ன செய்யும்னா சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறது. இதில் என்ன இருக்கும்னா நிறைய என்சைம்ஸ் இருக்கும். ஆக்சிசோம்ஸ். The inner mitochondrial membrane bear minute regularly spaced tennis rocket shaped particles known as oxysomes. They involve in ATP synthesis. இன்னர் மைட்டோகாண்ட்ரியா மெம்பரைனில் டாட்ஸ் மாதிரி தெரிகிறது தான் ஆக்சிசோம். இதுதான் F1 பார்ட்டிகல்ஸ்.
இது டென்னிஸ் ராக்கெட் ஷேப்பில் இருக்கும். இது ஏடிபி சிந்தசிஸ் பண்ணுறதுல இன்வால்வ் ஆகிறது தான் இதோட ஃபங்க்ஷன். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் protein and lipids. Matrix contains enzymes for Krebs cycle, mitochondrial ribosomes, tRNAs and mitochondrial DNA. இன்னர் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்க ஸ்பேஸ் தான் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். இதில் ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், கிரெப்ஸ் சைக்கிளுக்கு தேவையான என்சைம்ஸ், மைட்டோகாண்ட்ரியல் ரிபோசோம்ஸ், டிஎன்ஏ எல்லாமே ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. Mitochondria is the main organelle of cell respiration. They produce a large number of ATP molecules, so they are called as powerhouses of cell or ATP factory of the cell. Mitochondria தான் ரெஸ்பிரேஷனில் மெயின் ஆர்கனல். இதில் தான் ஏடிபி மாலிகுல் சிந்தசிஸ் ஆகும். இதுதான் பவர் ஹவுஸ் ஆஃப் செல். இட் ஹெல்ப்ஸ் த செல்ஸ் டு மெயின்டைன் நார்மல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கால்சியம் அயன்ஸ். செல்ஸில் கால்சியம் அயன் கான்சன்ட்ரேஷனை நார்மலாக மெயின்டைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் ரெகுலேட்ஸ் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஆஃப் த செல். செல்ஸோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். Respiration involves exchange of gases between the organism and the external environment. The plants obtain oxygen from their environment and release carbon dioxide and water vapor. This exchange of gases is known as external respiration. It is a physical process. Biochemical process occurs within cells where the food is oxidized to obtain energy. This is known as cellular respiration. ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன? ஒரு ஆர்கானிசம் அது இருக்கிற என்விரான்மெண்ட்டில் கேஸஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் ரெஸ்பிரேஷன். பிளான்ட்ஸு டே டைமில் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். நைட் டைமில் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். இது ஒரு எக்ஸ்டர்னல் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை செல்ஸ் உள்ளே பார்த்தோம்னா அங்கே பயோகெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது. அது என்னென்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஆக்சிடைஸ் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இது வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன். இது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். Aerobic respiration is a type of cellular respiration in which organic food is completely oxidized with the help of oxygen into carbon dioxide, water and energy. It occurs in most plants and animals. ஆர்கானிக் ஃபுட், அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். இது ஆக்சிஜனோட ஹெல்ப்போடு நடக்கிறதுனால இது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இது மோஸ்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் நடக்கும். C6H12O6 plus 6O2 gives 6 carbon dioxide plus 6H2O plus ATP. Stages of aerobic respiration. First stage, glycolysis. It is a breakdown of one molecule of glucose into two molecules of pyruvic acid. Glycolysis takes place in cytoplasm of the cell. It is the first step of both aerobic and anaerobic respiration. Glycolysis அப்படின்னா ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ் வந்து 2 மாலிக்யூல் ஆஃப் பைருவிக் ஆசிடாக ஸ்ப்ளிட் ஆகும். இதுக்கு பேர் தான் கிளைகாலிசிஸ். இது எங்கே நடக்கும்னா சைட்டோபிளாசத்தில் நடக்கும். நெக்ஸ்ட்டு Krebs cycle. This cycle occurs in mitochondria matrix. At the end of glycolysis, 2 molecules of pyruvic acid enter into mitochondria. The oxidation of pyruvic acid into carbon dioxide and water takes place through this cycle. It is also called tricarboxylic acid cycle. Krebs cycle mitochondria matrix நடக்கும். glycolysisல ப்ரொடியூஸ் ஆன pyruvic acid mitochondriaல என்டர் ஆகும். Krebs cycle என்ன நடக்கும்னா ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இது வந்து ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் எனவும் அழைக்கப்படும். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். This is accomplished through a system of electron carrier complex called electron transport chain located on the inner membrane of the mitochondria. NADH2 and FADH2 molecules formed during glycolysis and Krebs cycle or oxidized to NAD plus and FAD plus to release the energy via electrons. The electrons, as they move through the system, release energy which is trapped by ADP to synthesize ATP. This is called oxidative phosphorylation. In this process, oxygen, the ultimate acceptor of electrons, gets reduced to water.
மைட்டோகாண்ட்ரியாவில் இன்னர் மெம்பரேனில் தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்கும். கிளைகாலிசிஸ்லையும் கிரப்ஸ் சைக்கிளையும் பை ப்ராடக்டான NADH2 அண்ட் FADH2 எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் NAD ப்ளஸ் FAD ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரான்ஸ் எனர்ஜி ஃபார்மில் ரிலீஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரான்ஸ் தான் ADP ட்ராப் பண்ணி ATPயாக கன்வெர்ட் பண்ணும். இந்த மாதிரி தான் ATP ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ் பேர் தான் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். Anaerobic respiration takes place without oxygen. Glucose is converted into ethanol or lactic acid. Anaerobic respiration ஆக்சிஜன் இல்லாமல் நடக்கும். குளுக்கோஸ் எத்தனாலாக கன்வெர்ட் ஆகும். எங்கன்னா பிளான்ஸில். அதே மாதிரி பாக்டீரியாவில் குளுக்கோஸ் லாக்டேட்டாக கன்வெர்ட் ஆகும். குளுக்கோஸ் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிவ்ஸ் எத்தனால் ப்ளஸ் எனர்ஜி. Respiratory quotient is the ratio of volume of carbon dioxide liberated and the volume of oxygen consumed during respiration. It is expressed as RQ is equal to volume of carbon dioxide liberated by volume of oxygen consumed. ஒரு ஆர்கானிசம் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை லிபரேட் பண்ணும், எவ்வளோ ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி ரேஷியோ எடுத்தோம்னா அதான் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். Okay students, we came to the end of this lesson. So far what we have learnt in this lesson: in plant anatomy, tissue system and internal structures of dicot and monocot, leaf, stem and root. In plant physiology, chloroplast and mitochondria structures and its functions. In next video, we will see the next unit, transportation in plants and circulation in animals. Thank you.